வந்து ஈரோடு மார்க்கெட் கமிட்டி செக்ரட்டரியா ஒர்க் பண்றோம். இங்க வந்து நம்ம இந்த மார்க்கெட் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 18 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 2 உப ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலமா நாம வந்து விவசாயிகளுக்கு வியாபாரத்துக்கு நாம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தா நம்ம வந்து சாதாரணமா ஓப்பன் டெண்டரா இருந்தது. இப்போ க்ளோஸ்டு டெண்டரா இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் மூலமா போடுறதுக்கு வழிவகை செஞ்சு வச்சிருக்கிறோம். அது வந்து தேசிய வேளாண் சந்தை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல எல்லா மார்க்கெட்டுமே நம்ம 18 ஒழுங்குமுறை விற்பனை கூடமே இணைக்கப்பட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா தர நிர்ணயம் மிக முக்கியமான ஒன்று. அந்த தர நிர்ணயம் பண்றதுக்கு நாம NIR மெஷின், நியர் இன்ஃப்ராரெட் அனலைசர்னு ஒண்ணு வாங்கி நாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த NIR மெஷின்ல மூலமா நாம வந்து மாவுச்சத்து, புரதம், எண்ணெய் சத்து, அப்புறம் வந்துட்டு ஈரப்பதம் எல்லாம் பண்ணிட்டு நாம லாட் ஜெனரேட் பண்ணி ஒவ்வொரு லாட்டுக்கும் நாம வந்து இதையெல்லாம் வந்து அந்தந்த லாட்டுக்கு வந்து நாம நிர்ணயம் பண்ணி வச்சிருவோம். அதை பார்த்துட்டு வியாபாரிகள் விலை போடும்போது அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் பிரைஸ், அதாவது அதிகபட்ச விலையா நம்மளோட MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு அதிகமா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோகனட்ல 240 ரூபா வரைக்கும் இப்ப விலை போடுறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து MSP 115 ரூபா 60 பைசா தான். அப்ப எவ்வளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் தர நிர்ணயம் பார்த்து பண்ணிடுறாங்க. இப்ப வந்து எப்படின்னா விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து தேசிய வேளாண்மை சந்தை திட்டத்தின் மூலமா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ள வந்து வியாபாரம் பண்ற அனைத்து விவசாயிகளுக்குமே நாம தேசிய மின்னணு வேளாண் சந்தை திட்டத்துலதான் நாம வந்து பண்ணி வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து வியாபாரிகள் அதிகபட்ச விலையா போடுறதுனால விவசாயிகளுக்கு வந்து போட்டி விலையின் மூலமா அதிகபட்ச விலை கிடைக்குது. அதுக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட கட்டமைப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. விற்பனையாகாத பொருளை வச்சுட்டு அடுத்த வாரமோ இல்ல அதுக்கடுத்த வாரமோ செய்யற அளவுக்கு நாம வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்கிறோம். நாம் வந்து எல்லா இதுலயுமே செயல்படுதுங்க. இந்த NIR மெஷின் அதே மாதிரி மேட் மெஷின் ஒண்ணு இருக்குது. இது வந்து கிரேடிங் ஷார்ட்டிங் எல்லாம் பண்ணிக்கும். அதாவது கிரைன்ஸ்ல வந்து இன்ஃபில்டு கிரைன்ஸ் அப்படி இருக்கும், கலரா இருக்கிறது, குறைஞ்ச சாவி உள்ளது, அந்த மாதிரி எல்லாம் வந்து தரம் பிரிச்சு பார்த்து அதுக்கும் நாம தர நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து பொருளீட்டு கடனும் நாம கொடுக்குறோங்க. அதே மாதிரி தேசிய கிடங்கு மேலாண்மை திட்டத்துல வந்து நாம வந்து ஒரு 16 குடோனை 53,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குடோனை வந்து இணைச்சிருக்கிறோம். அது மூலமா நம்ம பேங்க்குக்கும் அட்டாச் பண்ணி விட்டு அவங்களுக்கு வியாபாரிகள் விவசாயிகள் 2 பேர்த்துமே குறைந்தபட்ச வட்டியில வந்து நாம கடன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ முதல்ல எல்லாம் வந்து கந்து வட்டி கடைக்கு அந்த மாதிரி எல்லாம் போறதெல்லாம் இப்ப வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம போன வருஷம் தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் விவசாயிகளுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்ல வந்து கடன் கொடுத்ததுனால போன வருஷம் நம்ம 2.5 கோடி ரூபாய் கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து 3.5 கோடி அளவுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது, நாம கொடுக்கலான் இருக்கிறோம். இதன் மூலமா விவசாயிகள் வந்து வேற எங்கேயுமே வெளியில போய் கடன் வாங்க தேவையில்லை. அவங்க இன்புட் காஸ்ட்கெல்லாம் அவங்க பொருளை வச்சுட்டு வாங்கிக்கலாம். இப்ப ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்குங்க நம்மளுக்கு வந்து 14 கிராப் வந்து நோட்டிஃபை ஆயிருக்குது. நோட்டிஃபை ஆகிற கிராப் எல்லாமே வந்து நாம தரம் பிரிச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம். நோட்டிஃபை ஆகாத கிராப்புக்கும் நாம வந்து விளைபொருளுக்கும் நாம வந்து வியாபாரம் பண்ணி தர்றோம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா தரம் பிரிச்சு தரவாரியா நிர்ணயம் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து நாம விற்பனை செஞ்சு கொடுக்கறோம். தரம் பிரிச்சு விற்கிறதுனால விவசாயிகள் வியாபாரிகள் 2 பேர்த்துக்குமே வந்து நேரம் கால விரயம் இல்லாம இருக்குது. நல்ல பொருளை வியாபாரிகள் வந்து நல்ல விலைக்கு வாங்கிட்டு போறதுனால விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு ஊக்கமா இருக்கிறது. இதுல நம்ம பொருள் பாத்தீங்கன்னா ஈரோட பொறுத்த வரைக்கும் மஞ்சள் மாநகரம், மஞ்சள் மகிமை அப்படிங்கறத நம்ம ஈரோடோட சிறப்பம்சம். அதுல நம்ம மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் நாம வந்து கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் பியூரிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா நாம வந்து மேனுவலாவே நம்ம தரம் பிரிக்கிறோம். விரலி தனியா, கிழங்கு தனியா, அதுல வந்து கிழங்கு வந்து பூச்சி அரிச்சது தனியா, நம்ம அடிபட்டது தனியா, அப்படி பிரிக்கும் போது அப்புறம் அவங்க வந்து அதை வச்சு தர நிர்ணயம் பண்ணி நாம வச்சிடறோம். குர்குமின் அனாலிசர் வந்து இன்ஸ்டன்ட் குர்குமின் அனாலிசர் கூட ஒண்ணு வச்சிருக்கிறோம். அது வந்து முன்னத்த நாளே லாட் கிரியேட் பண்ணும்போது குர்குமின் கண்டென்ட்டை நாம கண்டுபிடிச்சு அந்த லாட்ல எழுதிடுறோம். அப்ப குர்குமின் அளவை பார்த்து அவங்க விலை போட்டுக்கலாம். எல்லா வசதியும் நாம பண்ணித்தரோம். வியாபாரிகள் அவங்களுக்கு உண்டான டெக்னிக் மூலமாகவும் அவங்க வந்து அதையும் பார்த்துட்டு அவங்க உடைச்சு சாப்பிட்டு பார்த்து அந்த ரிங் ஸ்ட்ரக்சரை பார்த்தும் விலை போடுறாங்க. அதுக்கு இந்த மெஷின்ல வந்து மாய்ச்சரும் இதுவும் நாம பண்ணி கொடுத்துட்றோம்.
அது போக அவங்க வந்து ஃபீல்ட் மெத்தட்ல நிறைய பை எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள் இல்லாம சிவகிரியில எள்ளு, மயிலம்பாடியில எள்ளு, நிலக்கடலை, பருத்தி, மக்காச்சோளம், வாழைக்காய், சத்தியமங்கலத்துல வாழை எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். பவானிலையும் பாக்கு பண்றோம். எல்லாமே தர நிர்ணயம் பண்றோம். பாக்கு வந்து விவசாயிகள் மொத்தமா வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்ப பாக்குல வந்து 4 விதமா நாம வந்து பச்சை பாக்கு, பழமா வச்சு காய வச்ச பாக்கு, ப்ராசஸ் பண்ணி சாலி பாக்கு, ஹாப்பி பாக்கு 4 விதமா பண்ணும்போது விவசாயிகள் இப்ப வந்து ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளா பாக்குக்கு எங்கேயுமே தனியா ஏலம் நடத்துனது இல்லை. இப்ப நான் முதல் முறையா பவானியில வச்சதுனால இப்போ 1 டன் 2 டன் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பாக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குது. நல்ல விலை கிடைக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு மிச்சமாகுது. வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் விற்பனை வாரியத்தின் மூலமாக நாம வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஒவ்வொரு இடத்துலயும் தனித்துவமான பொருட்கள் விளையிறது. அதுக்கு வந்து நாம புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோங்க. மொத்தமா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 22 பொருளுக்கு வாங்கியிருக்கோம். வாரியத்தின் மூலமா மட்டுமே நாம வந்து 7 பொருளுக்கு வாங்கியிருக்கோம். இந்த புவிசார் குறியீடு எதுக்குன்னா இப்ப ஒவ்வொரு அந்தந்த பகுதிகள்ல விளையிறது. இப்ப பாத்தீங்கன்னா கவுந்தப்பாடியில நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொன்னா கவுந்தப்பாடி மண்ணு, தண்ணி, அந்த புவியியல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி வர்றது. அதே மாதிரி பன்ருட்டி பலாப்பழம் அப்படின்னா அந்த பலாப்பழம் வந்து கடலூர்ல பன்ருட்டியில விளையிற பலாப்பழத்துக்கு மட்டும்தான் அது தனித்துவமானது. அதுக்கு தனி ஒரு நம்பர் வாங்கி இது வந்து நம்ம வாங்கியிருக்கிறதுனால விவசாயிகளுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிற ஒரு இதை வச்சு விற்கும் போது நார்மலா எம்எஸ்பி ரேட்டு அதை விடவே டபுள் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு டபுள் பிரைஸ் கிடைக்குது. ஏற்றுமதி பண்ணும்போது புவிசார் குறியீடுன்னு வச்சு போட்டாவே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை மல்லி எல்லாம் ரொம்ப, அதே மாதிரி முந்திரி எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அதிக அளவான லாபம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த புவிசார் குறியீடுங்கிற இந்த இண்டிகேஷன் பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு வேற எதுக்குமே கிடையாது. இதை ரெப்ளிகேட் பண்ண முடியாது வேற எந்த பொருளுக்குமே. பலாப்பழம் நிறைய இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, வேற கொல்லிமலையில இருக்குது. ஆனா பன்ருட்டி பலாப்பழத்துக்கு மட்டும்தான் அந்த இது நாம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஈரோடு மஞ்சளுக்கு வந்து விவசாயிகளே வாங்கியிருக்காங்க புவிசார் குறியீடு. இந்த புவிசார் குறியீடோட மகத்துவமே இதுதான். அதான் அந்த தனித்தன்மை வாய்ந்த தனிப்பட்ட சீதோஷ நிலை, தனிப்பட்ட மண் அமைப்பு, தனிப்பட்ட தண்ணீர் இதெல்லாம் பயன்படுத்தி வர்றது. அந்த சுற்றுச்சூழல் அதெல்லாமே வந்து அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ப வர்ற கிராப்புக்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. இப்ப வந்து நாம இன்னும் அதிகமா வந்து பைப் லைன்ல நிறைய ப்ராடக்ட் நாம வந்து கொடுத்துருக்குறோம். இது இந்தியோ கோர்ஸ் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். வரும்போது எல்லா பொருளுமே நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு நம்மளுக்கு வழிவகையா இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பழனி பஞ்சாமிரதத்துக்கு நாம வாங்கியிருக்கிறோம். பழனி பஞ்சாமிரதத்துக்கு பயன்படுத்துற அந்த ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா விருப்பாட்சி பழமும் நம்ம கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை. அப்ப கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து விண்ணப்பிச்சுட்டோம், கண்டிப்பா வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அது வந்து பை ப்ராடக்ட்டுக்கே வந்துருச்சு. அப்ப யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் கண்டிப்பா வாங்கணுங்கிறது தான் ஒரு நியதி. அதை நாம அப்ளை பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா நம்ம வாங்கிடுவோம். அதே மாதிரி பழங்களுக்கு வாங்கியிருக்கோம். இப்ப சத்தியமங்கலத்து ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலத்துல வந்து செவ்வாழை வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனோட நிறம், அதனோட சுவை, அதனோட அளவு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்த எங்கேயுமே வந்து அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது, ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. அதனால நம்ம சத்தியமங்கலத்துக்கும் நாம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி புளியங்குடி எலுமிச்சை நிறைய பொருட்களுக்கு வந்து நம்ம 28 பொருளுக்கு நம்ம விண்ணப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமே ஒரு 5, 6 அப்படின்னு வந்துகிட்டே இருக்குதுங்க. அதனோட வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம எடுத்து கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம புவிசார் குறியீடு வாங்க முடியும். புவிசார் குறியீடு நம்ம வந்து இதுல வாங்கியிருக்கோம். நம்ம வாரியம் மூலமா புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். அங்க வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நம்ம தரம் வந்து நிர்ணயம் பண்ணி விலையை நிர்ணயம் பண்றோம். அப்ப வந்து இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு விவசாயிகளுக்கு பிளஸ் நம்ம அந்தந்த பகுதிகளோட சொத்துன்னு நாம சொல்லலாம். இப்ப மணப்பாறை முறுக்குன்னா மணப்பாறைக்கே உண்டானது, திருநெல்வேலி அல்வானா திருநெல்வேலி அல்வா. அதே மாதிரி சத்தியமங்கலம் செவ்வாழைனா செவ்வாழை சத்தியமங்கலத்துக்கே உண்டான சொத்து. அதே மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நம்ம தரம் நிர்ணயம்ங்கிறது வேற எங்கேயுமே இந்த மாதிரி மெஷின் வச்சு தரம் நிர்ணயம் பண்றதில்லை. போற போக்குல வந்து பார்த்து அவங்க வந்து இது பண்றாங்க. அது வந்து இதெல்லாம இது வந்து நமக்கு இன்னென்ன இதுல இருக்குது, இந்தந்த கண்டென்ட் இது இருக்குது, மாவுச்சத்து இருக்குது, புரதம் இவ்வளவு இருக்குது. அப்படிங்கும் போது ஏற்றுமதி வணிகத்துக்கும் அது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்குது. இதன் மூலமா அதிக விலைக்கு விற்கிறதுனால விவசாயிகள், வியாபாரிகள் பிளஸ் அந்நிய செலாவணி வந்து நம்மளுக்கு அதிகபட்சமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குது.
ஏற்றுமதிக்கு இன்னும் நம்ம உறுதுணையா இருக்கிறதுனால விவசாயிகளே வியாபாரிகளும் ஆகலாம், ஏற்றுமதியாளர்களும் ஆகலாம். விவசாயிகளை ஏற்றுமதியாளரா ஆகிறதுக்கு நாம வேளாண்மை விற்பனை துறையின் மூலமா 15,000 ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு நாம மானியம் கொடுக்கிறோம். சர்டிபிகேட் வாங்குறதுக்கு, மத்த தர நிர்ணயம் பண்றதுக்கு, இந்த பொருளை வந்து இப்படி தர நிர்ணயம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணலாம். ஏற்றுமதி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நமக்கு 15,000 ரூபாய் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம மானியமா கொடுக்கிறோம். அப்ப இதன் மூலமா விவசாயிகள் வியாபாரிகள் ஆகலாம், விவசாயிகள் ஏற்றுமதியாளராகவும் ஆகலாம். அப்ப நம்ம சித்தோட்ல வந்து ஏற்றுமதி மையம் மஞ்சளுக்கு அமைச்சிருக்கிறோம். அந்த கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம். 18 ஒழுங்குமுறை விற்பனை கூடம், 2 இது பிபிசி, அதாவது பிரைமரி ப்ராசஸிங் சென்டர் அப்படின்னு ஒரு 2 பெரிய இது இருக்கு. அழுக்குழிலையும் அந்தியூர்லயும் கோல்டு ஸ்டோரேஜ் 8 இடத்துல இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம விவசாயிகளுக்கு பக்கபலமா நம்ம இந்த வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை செயல்பட்டு வருதுங்க. இப்ப வந்து இது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல கொண்டு வர்ற பொருள்களுக்குமே நாங்க வந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி நோய் நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், அதாவது இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் அப்படி மூலமா பண்ணி கொண்டு வர்ற பொருளுக்கு நாங்க IPM INM நாம கொடுத்துறோம். அது வந்து பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு வந்து வியாபாரிகள் IPM INM பார்த்தா அதிக விலை நிர்ணயிக்கிறாங்க. இதுவும் ஒரு விதத்துல வந்து விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்குது. அதை பத்தி அவேர்னஸ் வந்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அங்க இருக்கிற நம்ம தரம் பிரிப்பாளர்கள், அங்க இருக்கிற அறிவியலாளர்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்க. விவசாயிகளுக்கு நாங்க வந்து பீரியாடிக்கலா இன்டர்மிட்டன்டா நாம வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறோங்க.